வணக்கம் நண்பர்களே, Priyaவில் மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. காரசாரமான நண்டு வறுவல் எப்படி செய்யலாம் என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுவோம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் சோம்பு சேர்த்து ஒரு 1 நிமிஷம் லைட்டாக வெறும் வாணலியில் வறுத்துருவோம். மிளகு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம், ஆனால் இந்த அளவு கரெக்டாகவே இருக்கும். இதிலேயே நான் 1/4 கப்பு தேங்காய் பூ சேர்க்கிறேன். நீங்கள் தேங்காவாக இருந்துச்சுன்னா பீஸ் பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், அதையும் லைட்டாக வறுத்துருவோம். தேங்காய் லைட்டாக வறுபட்ட உடனே 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதுலேயே நம்ம ஒரு வெங்காயம், பாதி தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுவோம். இதை நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ இதை ஆற விட்டுட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். இதுதான் நண்டோட மசாலா. நான் இன்றைக்கி 3 நண்டு எடுத்திருக்கேன். இது வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 800 கிராம் கிட்ட இருக்கும். இதை முதல்ல நாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துப்போம். நண்டை முழுசாக போடாமல் அதை 2ஆக கட் பண்ணி சேர்த்தோம்னா நண்டுக்குள்ளே இருக்க ஃப்ளஷ்ல எல்லாம் நல்லா காரசாரம் உப்பு எல்லாம் ஏறும் நமக்கு. எப்போவுமே நண்டை க்ளீன் பண்ண உடனே செய்யணும், கொஞ்ச நேரம் அதை விடக்கூடாது. ஸோ நம்ம முதல்ல மசாலாலாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்புறம் நண்டை க்ளீன் பண்ணிவிட்டு செய்ய ஆரம்பிச்சிருவோம். நான் இன்றைக்கி மண்சட்டியில் செய்ய போகிறேன். நீங்கள் எதில் வேணாலும் செய்யலாம். 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக சோம்பு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். இப்போ நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த நண்டை இதோடு சேர்த்துருவோம். நண்டை சேர்த்துட்டு கரண்டியை விட்டு கிளறாமல் இப்படி கடாயோ இல்லை மண்சட்டியோ இப்படி நீங்கள் குலுக்கி விட்டாலே போதும். நண்டு நல்லா எல்லா சைடுமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். நண்டு போட்டதும் நமக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் மாறினதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்ப்போம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்க்குறேன், 1 டீஸ்பூன் தனியா பவுடர், தேவைக்கேற்ப உப்பு. இந்த உப்போட அளவு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். இதை சேர்த்துட்டு அதே போல் நம்ம குலுக்கி விடுவோம். இது ஒரு 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து அதே போல் குலுக்கி விட்டுட்டு, இல்லைன்னா நீங்கள் கரண்டி வச்சு கூட யூஸ் பண்ணலாம். என்னை பொறுத்தவரையும் குலுக்கி செஞ்சிங்கன்னா நண்டு ஈஸியாக எல்லா சைடுமே அந்த மசாலா ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம கரண்டி வச்சு தொழாகிறத விட இப்படி நம்ம எல்லா சைடுமே போட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணுவோம். நடுவில் கொஞ்சம் எடுத்து அந்த மசாலாவை மட்டும் நீங்கள் கிளறி விடுங்க. தண்ணி இதில் ஊற்ற வேண்டாம். நம்ம ஒரு 1/4 கப்புக்கும் குறைவாக ஊற்றினாலே போதும். அந்த மசாலா மட்டும் நமக்கு சுருண்டு வரணும். அதனால் நிறைய தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்காதீங்க. நண்டு வேகிறதுக்கும் நமக்கு கொஞ்சம் தான் டைம் எடுக்கும். ஃபுல்லாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணி சுருங்குற வரைக்கும் கொதிக்க வைக்க தேவையில்லை. லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவிடலாம். எவ்வளோ சூப்பராக நண்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சூடாக ரைஸோட பரிமாறினோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம் சாதத்துக்கும் இது பெஸ்ட்டு காம்பினேஷன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.